Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டைம் லைன் தான் வந்துட்டு பீட் மார்க், இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த எடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்ட்டு நான் நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க ஃபோல்டர்லாம் வந்துட்டு லைனாக ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும், அதாவது இந்த டைம் லைனில் வந்துட்டு மூவ் ஆகிடும். அந்த டைம் லைனில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு லைனாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நான் 3 எஃபர்ட் கிட்டே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதே இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எதில் காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் அதுவே வந்துட்டு மூவ் ஆகிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் பேக் சைடில் வந்துட்டு வேறு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேக் சைடில் என்ன இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜஸ் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்க இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி காப்பி லேயர் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 5.24 செகண்ட்லேருந்து தான் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த பிளேஸில் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் எந்தெந்த பிளேஸில் அந்த நம்பர் கொடுத்துருக்கணும் அதுக்கு நேராக இருக்க நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ண அந்த எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜஸ்க்கு வந்துட்டு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எந்த பிளேஸ்லலாம் நம்பர்ஸ் இருக்கோ அந்த பிளேஸில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எந்தெந்த பிளேஸில் கரெக்டாக அதுக்கு நேராக அந்த இமேஜஸ்க்கு நேராக அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இருக்க பிளேஸில் மட்டும் அந்த இமேஜஸ்க்கு நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஓகே, ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் இருக்க வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு அந்த நம்பர்ஸ் இருக்க பிளேஸில் மட்டும் அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் தென் ஃபஸ்ட் எஃபர்ட்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பேலன்ஸ் எம்டியாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுக்காத இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன், நீங்களும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு பேக் சைடில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.